ஓகே, வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட்லி வந்து வீக்லி அனாலிசிஸ். நாளைக்கு வந்து எந்தெந்த லெவல் வந்து ட்ரேடபிள் லெவல், அதாவது பை லெவல் என்ன, செல் லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது நான் வந்து 2 hours சார்ட் வச்சிருக்கேன். 2 hours சார்ட்ல பார்த்தீங்கன்னா பிரைஸ் நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து டிமாண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வர நமக்கு வந்து டிமாண்ட் லெவல் இருக்கு. எந்த லெவல் பார்க்கும்போது பிரைஸ் பாருங்க, இந்த 50,000 50,500 இந்த 50,000 அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஏரியா. அதுவே இந்த 50,500 அப்படிங்கிறது வந்து ஒரு டிமாண்ட் லெவல். இங்கே வந்து பார்க்க நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிரைஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். எந்த லெவல் நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இந்த லெவல், இந்த ஏரியா வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. 5400 ஏரியா வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. பிரைஸ் வந்து நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த லெவல் இங்கிருந்து வந்துச்சுன்னா பிரைஸ் இங்கிருந்து மேல இதுவரை புஷ் பண்ணும். புஷ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா இந்த 50,700 900 இது வரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை லெவல், செல் ஜோன் தான் இது. ஸோ இந்த செல் ஜோன்ல இருந்து பிரைஸ் வந்து இறங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து பை அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்த லெவல், இந்த 50,000 அபோவ் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போகணும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும் தான் நமக்கு வந்து பை ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பை போகிறதா இருந்தால் இந்த 52,000 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கு வரும்போது இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். பை ஆச்சுன்னா எதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு CH கன்ஃபர்மேஷன் வைக்கணும். இந்த CH வச்சுட்டு மறுபடியும் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு இங்கே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன், உங்களோட டார்கெட் வந்து இந்த 53,750 இந்த 5400 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் பைக்கு. ஓகே, ஸோ இதே நம்ம வந்து செல் லெவல் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த 52,000 வர நமக்கு வந்து இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இது வர வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட், கிளியரான டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு மார்க்கெட். இப்போ வர இங்கிருந்து மார்க்கெட் இறங்குறதா எது வர வரும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 50,000 வர வரதுக்கு ப்ரைஸஸ் சான்ஸ் இருக்கு. இங்கே போச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து ப்ரைஸ் இந்த லெவல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்திருக்கு மார்க்கெட். இங்கே பாருங்க, இந்த ஏரியா ஸ்வீப் எடுத்துச்சுங்களா, ஸ்வீப் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு CH வச்சிருக்கான். அப்போ CH வச்சுட்டு ப்ளஸ் இந்த ஏரியாவுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரணும். அந்த லெவலும் வந்துட்டான். ஓகேங்களா, வந்துட்டான்னா இங்கிருந்து ப்ராப்ளி வந்து இந்த 50,000 இந்த 50,250 இந்த லெவல் வந்தாலுமே பிரைஸ் வந்து பைக்கான அழுத்தம் கொடுக்கும். ஓகே, அப்போ கொடுக்கும்போது இந்த ஜோன் வந்து ப்ராப்ளி வந்து உடையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போச்சுன்னா இங்க லோ வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஒரு வேளை வந்து அவன் இங்க ஃபர்ஸ்ட் லோ வச்சான்னா கண்டிப்பா இந்த டேப் வந்து உடைஞ்சிரும். இந்த லோ ஃபர்ஸ்ட் வச்சான்னா இந்த டேப் உடையும். இந்த லோ வைக்கல அப்படின்னா இங்க லோ வைக்காம பிரைஸ் இங்கிருந்து மேல போச்சுன்னா இங்க வந்துட்டு இங்கிருந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கம்மிங் வீக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல் வச்சு நீங்க எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைஸ் இப்போ வந்து ஹவர்லியில பார்க்கும்போது நமக்கு வந்து டிமாண்ட் லெவல்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்ல பிரைஸ் பட்டு புல் பேக் ஆகுது. ஸோ நிஃப்டி வந்து இப்போ கரண்டா வந்து எந்த லெவல்ல செல் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 24,000 வர பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு இப்போ வர பிரைஸ். அப்போ பிரைஸ் வந்து இங்கிருந்து வந்துட்டு இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. எது வரை பார்க்கும்போது பிரைஸ் 23,300 400 இந்த லெவல்ல வந்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பைக்கான ப்ராபிலிட்டி என்னன்னா இந்த 24,000க்கு மேல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் பிரைஸ் வந்து நம்ம பை என்ட்ரிக்கு போகலாம். இங்க வந்து மார்க்கெட் போகும். இந்த 24,000க்கு மேல க்ளோஸ் ஆகாத வர ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ பிரைஸ் வந்து ஏன்னா இந்த லெவல் வந்துட்டு இங்கிருந்து வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கு சான்ஸ் ஏன் அதிகமா இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கிளியரான லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்திருக்கு மார்க்கெட். ஹவரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவல் வந்து கிளியரான ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ ஸ்வீப் நடந்துச்சு, நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா பிரைஸ் வந்து இந்த லெவல் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த லெவல்ல பார்க்கும்போது நமக்கு இந்த 24,000 வர பிரைஸ் வந்து சப்ளை லெவல் தான். அப்போ பிரைஸ் வந்து இங்கிருந்து போச்சுன்னா இந்த லெவல்ல பட்டு மறுபடியும் கீழே இறங்கும் போது எது வர வரும்னா 23,300 400 500 இந்த லெவல்ல வரும். இந்த லெவல்ல வந்துட்டு மறுபடியும் பிரைஸ் வந்து அப் ஆகும். பிரைஸ் இங்கிருந்து பிரைஸ் மேல புஷ் பண்ணும்போது அப்போ இந்த 24,000 வந்து உடைய வாய்ப்பு இருக்கு. உடனே மார்க்கெட் மேல க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இந்த லெவல்ல மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா, இது வந்து இது வந்து செல் சினாரியோ. ஸோ பைக்கு நம்ம பார்க்கும்போது எந்த லெவல் வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து இந்த 24,000க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோசிங் வச்சுட்டு, ஏன்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் பிரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்க வந்துச்சுன்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு CH கன்ஃபர்மேஷன் வைக்கணும். ஓகேங்களா, CH வச்சுட்டு மறுபடியும் பிரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து பை ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து CH இங்க வச்சுக்கலாம். பிரைஸ் வந்து மறுபடியும் இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் இம்பேலன்ஸோட வந்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நிஃப்டியோட லெவல் இதான். இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்க வந்து பை என்ட்ரி செல் என்ட்ரி, அதாவது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க ஸ்டார்டிங் ஒரு 1 hour வர வெயிட் பண்ண மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேல க்ளோசிங் வைக்குதா இல்ல இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகுதா. ஸோ பிரைஸ் வந்து இங்கிருந்து எப்படி ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்னா லோயர் டைம் ஃப்ரேம் வந்துடும். 1 hour இருந்துட்டு ஒரு 15 minutes நீங்க வச்சீங்கன்னா பிரைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரான வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். பிரைஸ் பாரு இங்கிருந்து வந்துட்டு இந்த லெவல்ல வந்து இங்க வந்து ஒரு சிஹெச் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு பிரைஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சிஹெச் பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இங்கிருந்து நீங்க வந்து செல் பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. இங்க வந்து உங்களோட என்ட்ரி இருக்கும், இதுக்கு மேல எஸ்எல் வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல இதை வச்சு தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்க்க நமக்கு வந்து பாருங்க இந்த லெவல் வந்து ஒரு கிளியரான சப்ளை லெவல், அதாவது 23,800 இந்த லெவல் வந்து கிளியரான சப்ளை லெவலுங்க. பிரைஸ் இங்கிருந்து வந்து பிரைஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து பிரைஸ் இறங்கலாம். ஒருவேளை பிரைஸ் வந்து இதுக்கு மேல போச்சுன்னா இந்த லெவல் இருக்கு, அதாவது 24,000 லெவல் இருக்கு. ஸோ இது வந்து லெவல் 1, இது லெவல் 2. இந்த ரெண்டுலயுமே வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ வேற யாருக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல், பாய், ஹேவ் அ நைஸ் டே.